ஹாய், இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 1 இயல் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாலடியார். நாலடியாரை இயற்றியவர் யார் அப்படின்னா சமண முனிவர். சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார். ஆசிரியர் நூற்குறிப்பு பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். நாலடியார் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40 இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். இதில் வந்து 400 பாடல்கள் உள்ளன. நாலடியாரில் 400, அதாவது 4 வரிகளில் 4 அறக்கருத்துக்களை கூறுவதால் இதை வந்து நாலடி 400 அப்படின்ற சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. நாலடி 400 பாடல்களை கொண்ட நூல் நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களினுடைய ஒரு தொகுப்பு தான். 14 கீழ்கணக்கு அப்படின்னா என்ன? அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன? சங்க நூல்களை ஃபஸ்ட்டு நம்ம 10 பாட்டும் 8 தொகை, இந்த 2 நூல்கள், இந்த 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும், 8 தொகையில் 8 நூல்கள் இருக்கும். மொத்தம் வந்து இந்த 18 நூல்கள் தான் வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களினுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதுலேயும் வந்து 18 நூல்கள் இருக்கும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். இவற்றை மேல்கணக்கு நூல்கள், இந்த சங்க நூல்களை 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். பின்னாடி சங்க காலத்துக்கு பின் தோன்றிய நூல்கள், சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 14 அப்படின்னாவே 18 என்று பொருள். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை டேஷின் கொஷினில் கேட்கலாம். அறநூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே. பாடல் பொருள் பார்க்கலாம். ஸோ பாடலினுடைய பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பாட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு இதுதான் அர்த்தம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக நம்ம தமிழில் வந்து 95க்கு மேலே வந்து நம்மளால் அடிக்க முடியும். நம்ம அந்த லைன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதனுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதில் பொருள் கூறுகை ஏதாவது கேட்டால் கூட நமக்கு வந்து அதுக்கு மீனிங் தெரியும். நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு 10 பாடல் தொடர்ந்து இதே மாதிரி படிச்சுட்டே இருந்தோன்னா அந்த இதே ரிப்பீட்டடாக இதே தான் வரும். இப்போ செய்னா வந்து வயல்னு பொருள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம வந்து பொருளை வந்து தெரிஞ்சுக்கலாம். நாய்க்கால் சிறுவிரல் போர் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாய்க்கால், நாயினுடைய கால்கள் வந்து பார்த்திங்கன்னா காலினுடைய விரல்கள் ரொம்ப நெருங்கி இருக்கணும். அது நெருங்கி இருக்கும். அதே மாதிரி நம்ம கூட சில பேர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. பட் ஆனால் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், அவங்க நட்பாக நம்மக்கிட்ட இருப்பாங்க. பட் ஆனால் ஈனுடைய கால் அளவுக்கு கூட நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். ஆனால் செய்னா வந்து தொலைவில் இருக்கிறவங்க செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஒரு வாய்க்கால், வயலில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி ஓடி எல்லாம் அவ்வளோ பெரிய நிலமாக இருந்தால் கூட, ஏக்கர் கணக்கில் இருந்தால் கூட வாய்க்கால் மூலியமாக நீர் பாய்ச்சி அது எல்லாத்துக்கும் பயன் தர மாதிரி சில பேர் தொலைவில் இருந்தால் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவி செய்வாங்க. அதுதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியர். ஸோ இதெல்லாம் வந்து பிரித்தெழுதுகளை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நன்கு கூட்டல் அணியர். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். சேய் அப்படின்னா தொலைவு. செய் அப்படின்னா வயல். செய் அப்படின்னா வயல். சேய் அப்படின்னா தொலைவு. அணையார்னா போன்றோர். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 என்பதற்கு 18 என்பது பொருள். நெக்ஸ்ட் பாருங்க, பாரத தேசம். இந்த பாடலை எழுதியவர் மகாகவி பாரதியார். ஆசிரியர் குறிப்பு. பாரதியார் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு கவிஞர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. ஒரு பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பு பெயரால் அழைக்கிறோம். விடுதலை போராட்ட வீரர். கனவு காண்பதில் நிகர் பாரதிக்கு நிகர் பாரதியே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்ற பாடலினுடைய ஒரு பகுதி. இதை 2 லைன், இந்த லைன் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. இந்த பாடலை கொடுத்துட்டு இதை கூறியவர் யார், இதை பாடியவர் யார், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று பாடியவர் யார்னு கேட்கலாம். ஸோ பாரதியார். அவருடைய வாழ்ந்த காலம் 11/12/1882 11/9/1921. பார்த்திங்கன்னா டேட்டு சேமாக இருக்கும். 11/11/82, இங்கே 21. இதில் முக்கியமான லைன்ஸ் அப்படின்னா இதில் அப்படியே படித்தாவே நமக்கு பொருள்
புரியும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் புறப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு செய்வோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த 2 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார். ஔவையாரை தான் வந்து தமிழ் மகள் என்று ஔவையாரை கூறியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். பாரதியார். தமிழ் மகள் அப்படின்றது இந்த இடத்துல ஔவையார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். நீதி நெறியினின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். இந்த லைன்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தலை சாயுதல், ஓய்ந்துபடுத்தல், வன்மை, இந்த 3 சுழி வன்மை அப்படின்னா கொடை, உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணினா சாக்கு, பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்திகள். பாருங்கள், தமிழ் மகள் அப்படின்னா ஔவையாரை தான் வந்து சொல்கிறாங்க. மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர். பாட்டுக்கொரு புலவன் என்று போற்றப்படுபவர் பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள். பாருங்கள், இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள். கூறியவர் யாருன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம பாரதியாரை போடலாமா ஔவையாரை போடலாமான்றதை நம்ம ஆப்ஷன்ஸில் தான் பார்க்கணும். ஸோ வந்து இங்கே ஔவையார். கூறிய தமிழ் மகள்னு கேட்கும்போது நம்ம ஔவையார். நெக்ஸ்ட்டு பறவைகள் பலவிதம். பட்டாசு வெடிக்காத ஒரே ஒரு ஊர், அதாவது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர் கூந்தன்குளம். கூந்தன்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்காத ஒரு மாவட்டமாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூந்தன்குளம் அப்படின்ற சிற்றூர் இருக்குது. உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர்தான் பறவைகள் புகலிடம். பறவைகள் புகலிடம் அப்படின்னா பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த உலகம் முழுவதும், அதாவது பல பறவைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா பருவநிலை மாற்றம் காரணமாக நிறைய மழை பெய்யுது, பனி காரணமாக என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து புலம்பெயரும். ஸோ அந்த மாதிரி இடம் பெயரக்கூடிய அதை தான் வந்து இடம்பெயர்ந்து வாழும். அது வந்து வலசை போதல். இந்த இடத்துல பறவைகள் புகலிடம் தங்கி உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் வந்து பறவைகள் புகலிடம். நான் முன்னாடி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக வேறு இடத்துல தங்கிட்டு மறுபடியும் அதனுடைய பிளேஸ்க்கே வரும். அதுதான் வந்து வலசை போதல். பூநாரை, நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய பறவை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மையுடையது பூநாரை அப்படின்ற இந்த பறவை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய ஒரு பறவை. அந்த இதில் கூந்தன்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஏரி அப்படின்ற அந்த பிளேஸில் பறவை அந்த பெரிய ஏரி அப்படின்ற அந்த இடத்துல பறவைகளினுடைய புகலிடமாக வந்து அது அந்த பிளேஸ் வந்து திகழ்கிறது. பெரிய ஏரி அப்படின்ற இடம். சமவெளிகளில் என்னென்ன பறவைகள்லாம் வந்து வாழும் அப்படின்னா மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலைக்குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க கொஷின்ஸில். மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலைக்குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி இதெல்லாம் சமவெளிகளில் வாழக்கூடிய மரங்கள். மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலைக்குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. நீர்நிலைகளில் வாழக்கூடியது கொக்கு, நமக்கே தெரியும். கொக்கு, இந்த முக்குளிப்பான், நாரை இதெல்லாம் நமக்கே தெரியும். தாளைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுன்னு வந்திருக்கு, அப்போ வந்து நீர்நிலைகளில் இருக்கும். முக்குளிப்பான், நாரை, கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், ஊசிவால் வாத்து.
மலைகளில் வாழக்கூடிய பறவைகள் இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்ன குருவான், கொண்டை உளவாரன், இருசாலி பருந்து, பூமன் ஆந்தை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளில் வாழக்கூடிய பறவை. அதாவது 2 விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நீர்நிலைகள்லேயும் நிலத்துலேயும் சமவெளிகள்லேயும் வாழக்கூடியதை வந்து நல்லா படிச்சுட்டிங்கன்னா இந்த மலைகளில் வாழ்கிறத ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடலாம். நம் நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 2400 பறவைகள் வாழ்கின்றன. 2400 பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. பறவைகளை 5 வகையாக பிரிக்கலாம். பறவைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்பாங்க. 5 வகையாக வந்து பிரிக்கலாம். தேனை குடித்து வாழும் பறவைகள், பழத்தை உண்டு வாழும் பறவைகள், பூச்சியை தின்று வாழும் பறவைகள், வேட்டையாடி உண்ணும் பறவைகள், இறந்த உடல்களை உட்கொண்டு வாழும் பறவைகள். தேன், பழம், பூச்சி, வேட்டையாடி இறந்த உடல்கள், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடிய பறவைகள். அடுத்து இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளினுடைய புகலிடங்கள் எத்தனை அப்படின்னா இதில் வந்து 13 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ ரீசண்டாக இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்குது. 17 பறவைகள் புகலிடங்கள் வந்து இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன் குளம் எனும் சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் பறவைகள் புகலிடம் என்று பெயர். உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் பறவைகள் புகலிடம். வெயில் சுட்டெரிக்கும் மனிதர்களின் நல்ல நண்பன் பறவையாகும். பறவை தான் வந்து மனிதர்களினுடைய நல்ல நண்பன். நெக்ஸ்ட் பாருங்க, பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர். பழவேற்காடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது. சமவெளிகளில் வாழும் பறவை. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் ஊசிவால் வாத்துன்னு வருது. அப்போ இது நீர்நிலைகளில் வாழக்கூடியது. பூமன் ஆந்தை அப்படின்றது மலைகளில் வாழக்கூடிய பறவை. மஞ்சள் சிட்டு வந்து சமவெளிகளில் வாழக்கூடியது. நீர்நிலைகளில் வாழும் பறவை நாரை. தூக்கடாங்குருவி வந்து பார்த்திங்கன்னா சமவெளி. இருவாச்சி மலைகளில் வாழக்கூடிய பறவை. இதில் முக்கியமானது தமிழ்நாட்டில் உள்ள இந்த பறவைகள் புகலிடத்தில் நிறைய கொஷின் கேட்கலாம். வேட்டங்குடி எந்த மாவட்டத்தில் இருக்குது, வெள்ளோடு எங்கே இருக்குது, கூந்தன் குளம் எங்கே இருக்குது, கோடியக்கரை நாகப்பட்டினம், கூந்தன் குளம் திருநெல்வேலி, வெள்ளோடு ஈரோடு, உதயமார்த்தாண்டம் திருவாரூர், வடுவூர் தஞ்சாவூர். ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாம்புகள். பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. ஸோ 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தோன்றிய இனம் தான் வந்து பாம்பினம். இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு. ராஜநாகம் அப்படின்றது தான் உலகிலேயே நஞ்சுமிக்க பாம்பு. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ராஜநாகம். இது 15 அடி நீளமுடையது. கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ராஜநாகம் மற்ற பாம்புகளையும் கூட உணவாக்கி கொள்ளும். மற்ற பாம்புகளை கூட வந்து சாப்பிடக்கூடிய தன்மை வந்து இந்த ராஜநாகத்துக்கு இருக்குது. பாம்புகள் சில இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சில பாம்புகள் மட்டுமே வந்து குட்டி போடும். சில பாம்புகள் மட்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி போடும். உலகம் முழுக்க 2750 வகை பாம்புகள் உள்ளன. 2750 வகை பாம்பு இனங்கள் வந்து இருக்குது. இந்தியாவில் மட்டும் 244 வகை பாம்புகள் வந்து இந்தியாவில் இருக்குது. உலகம் முழுவதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2750. இந்தியாவில் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 244. பாம்பு வகைகளில் 52 வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை உண்டு. பாம்புலேயே 52 வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் வந்து நச்சுத்தன்மை இருக்குது. பாம்புகளின் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும். இரையை பிடித்தால் தப்ப விடாது. பாம்புகள் இரையை மென்று தின்பதில்லை, அப்படியே விழுங்கி விடுகின்றன. ஸோ வந்து பல்லு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி வளைஞ்சிருக்கிறதுனால அது உள்ள கவ்வுனதை வந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அது அப்படியே வந்து முழுங்கிடும்.
உழவர்களினுடைய நண்பன் பாம்பு. ஆக்சுவலி உழவர்களின் நண்பன் வந்து மண்புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த ஆப்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாம்பு வந்து சொல்லியிருக்காங்க. தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதனை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பாலிட்டி சிவிக்ஸ்லாம் நிறைய இந்த கொஷின் வரும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1972 வனவிலங்குகளை வந்து கொல்லக்கூடாது, தோலுக்காக விலங்குகள் வந்து கொல்லப்படுவதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு சட்டம். நல்ல பாம்பினுடைய நஞ்சு வந்து கோப்ராக்சின் அப்படின்ற வலிநீக்கி மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. வலிநீக்கி மருந்து தயாரிக்க கோப்ராக்சின் அப்படின்ற அந்த நஞ்சு வந்து பயன்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, குறில் எழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்துக்கள் 12, குறில் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும், நெடில் எழுத்து 7. இதெல்லாம் கொஞ்சம் அந்த எத்தனைன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இதில் ஒரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம், அதாவது தன் எழுத்து அப்படின்னா இக்கு அப்படின்றது காக்கூட மட்டுமே சேரும். அதில் என்னென்ன எழுத்து அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் எழுத்துக்களை உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் 4 எழுத்துக்கள்: இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அதே மாதிரி தன் எழுத்தோடு சேராத பிற எழுத்துக்களோடு சேரக்கூடிய எழுத்தை வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அதில் 2 எழுத்து, அது வந்து எர்ரும் எல்லும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட எழுத்தோடு சேராது, மற்ற பிற எழுத்துக்களோட சேரும். தன் எழுத்து பிற எழுத்து இரண்டோடையும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் 2 இருக்குது, அது எர்ரும் இன்னும். ஸோ தன்னோட எழுத்தோடையும் சேரும், பிற எழுத்துக்களோடையும் சேரும். ஸோ இதில் கேட்பாங்களான்ற இது வேண்டாம், பட் நம்ம எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. இதில் பாருங்கள், இரும்பு கொள்ளர்கள். பழங்காலத்தில் இரும்பு கொள்ளு பட்டறைகள் பெருமளவில் இருந்தன. இரும்பு கொள்ளர்கள் தமிழர் தம் வீரம் சிறக்க வில், வேல், வாள், ஈட்டி, கேடயம் என போர்க்கருவிகளை தங்கள் பட்டறைகளில் நெஞ்சுரமிக்க மறவர் குல மக்களுக்கு வடித்து கொடுத்தது. இரும்பு கொள்ளர்கள் வந்து என்னென்னலாம் தயாரித்தாங்க, வீரர்களுக்கு என்ன கொடுத்தாங்க, உழவர்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க, மாட்டு வண்டி, நச்சு, கடையாணி முதற்கொண்டு வேளாண் கருவிகளான அரிவாள், கோடரி, கத்தி, கடப்பாறை இதெல்லாம் வந்து உழவர்களுக்கு கொடுத்தாங்க. கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழ் உலோக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக இன்றளவும் பறைசாற்றி வருகின்றது. இந்த பழந்தமிழர் உலோக கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கோவில் எது, இருக்கக்கூடிய செப்பு திருமேனி எதுன்னு கேட்பாங்க. கூரம் நடராஜர் செப்பு திருமேனி. இதே கொஷின் தான் இதில் இருக்குது. மறவர்களுக்கு மரம் அப்படின்னாவே வீரம், மறவர்கள் அப்படின்னா வீரர்களுக்கு இரும்பு கொள்ளர்கள் வடித்து தந்தவை என்னென்னலாம் கொடுத்தாங்க, வில், வேல், வாள், ஈட்டி, கேடயம். ஸோ இந்த போர்க்கருவிகள் கொடுத்தாங்க. உழவர் பெருமக்களுக்கு என்ன கொடுத்தாங்க, அரிவாள், கோடரி, கத்தி, கடப்பாறை இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அடுத்து பழந்தமிழ் புலவருக்கு இரும்பு கொள்ளர்கள் கொடுத்தது அந்த ஆணி, எழுத்தாணின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணியை தான் வந்து ஓலைச்சுவடிகளில் எழுதுறதுக்காக கொடுத்தாங்க. பழந்தமிழர் செப்புக்கலைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவது கூரம் நடராசர் செப்பு திருமேனி. சிலையை செதுக்கவும் மலையை பிளக்கவும் பயன்படுவது கோடரி. இதில் பார்த்திங்கன்னா உளின்னு இருக்குது. சிலையை செதுக்கவும் மலையை பிளக்கவும் உளியை தந்த அந்த ஊது உலைகள் இன்றும், ஊது உலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உளியை தந்த அந்த ஊது உலைகள்னு கொடுத்துருக்காங்க. சங்க தமிழர்களுக்கு எழுத்தாணி. நம்ம எதுலேயுமே வந்து பாயிண்ட்ஸ் விடக்கூடாது. அதனால தான் நான் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துட்டு எதெல்லாம் கேட்கலாம் பாருங்கள். இந்த லைன் பாரத தேசம் அதில் பார்த்திங்கன்னா இந்த 4 லைன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வன்மைனா கொடை, நிறைய கொடைகள் செய்வோம். ஸோ இதை எழுதியவர் வந்து இதை பாடியவர் பாரதியார் அவர்கள்.
நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் 13 புக்கில் இருக்கிறது, பட் இப்போது 17. கூடுகட்டி வாழும் பறவை பாம்பு ராஜநாகம். நல்ல பாம்பு நச்சில் இருந்து எடுக்கப்படும் கோப்ராக்சின் அப்படின்ற அந்த நஞ்சு வலி நீக்கியாக பயன்படுகிறது. தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் 30. முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இயல் 3 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.